மழை காலம் இருக்கு. நவம்பர் மாதம் பொதுவாகவே மழை அதிகமா பெய்யும். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகியும் வெயில் தான் அதிகமா இருக்கு. இன்னும் மழை பொழிவு அதிகமா வரல. இதுக்கு காரணம் என்ன? நமக்கு ஒரு ஆக்டிவ் அக்டோபர் மாசம் நம்ம பார்த்தோம். 170 மில்லிமீட்டருக்கு அகைன்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு 233 மில்லிமீட்டர் மழை பெய்யுறது நம்ம பார்த்தோம். சோ இப்ப நவம்பர் நமக்கு சராசரியா பெய்ய வேண்டிய மழை பாத்தீங்கன்னா 181 mm கிட்டத்தட்ட 180 வட்டம். சோ பட் இன்னைக்கு வரைக்குமே 15 mm தான் நமக்கு மழை பெய்திருக்கிறத நம்ம பாக்குறோம். 10 நாள் ஆயிடுச்சு. சோ நமக்கு மெயின் எப்பயுமே நம்ம சொல்லுவோம், நமக்கு மழைக்கு முக்கிய காரணம் மேட்லண்ட் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது ஒரு ஈக்வட்டோரியல் வேவ். அது எப்பெல்லாம் இந்திய பெருங்கடல்ல வருதோ அப்ப நமக்கு ஒரு என்ஹான்ஸ் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி வரும். இது பொதுவா இன் ஜெனரல் நம்ம சொல்றது. பட் இப்ப அந்த மேட்லண்ட் ஜூலியன் ஆசிலேஷன் ஒரு வீக் அது அப்படியே இந்தியன் ஓஷன் பெருங்கடல்ல இருந்து அப்படியே இந்தோ சைனா போய் அப்படியே பசிபிக் ஓஷன் போய் திருப்பி ஒரு சர்க்கிள் ஆகி திருப்பி வரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 15 நாளாவே பாத்தீங்கன்னா அது அந்த மோந்தா புயல் போனதுல இருந்தே நமக்கு பார்க்கும்போது அது பசிபிக் பெருங்கடல்லே நம்ம இருக்கிறத பாக்குறோம். பசிபிக் பெருங்கடல்ல நீங்க அடுத்தடுத்து நீங்க புயல்கள் வரத பாக்குறீங்க. நேற்றுக்கு பிலிப்பைன்ஸ்ல ஒரு புயல்கள் அங்க ஒரு ஆக்டிவ் பேஸா மான்சூன் இங்க இருக்கிறது வெஸ்ட் பசிபிக்ல. அதாவது நம்ம இந்தோ சைனா பிலிப்பைன்ஸ் பகுதி இந்த பகுதிகளில் ஒரு ஆக்டிவ் அடுத்தடுத்து புயல்கள் வந்துட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ரஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவ் பேஸ் அங்க இருக்கும்போது இந்தியோட சப்ரஷன் பேஸ் நம்ம இந்த சைட்ல இருக்கிறத பார்த்தோம். 15 நாட்கள நமக்கு பெருசா எங்கேயுமே மழை பொழிவில்லை. ஒரு ட்ரை பேஸ் பாக்குறோம். நார்மலா ஒரு 4-5 நாள் ட்ரை பேஸ் திருப்பி அடுத்த ஒரு மழை வரும். இப்போ இது ஒரு ப்ரொலாங்டு லாங் ட்ரை பேஸா நம்ம பாக்குறோம். ஸோ இது அடுத்த சில நாட்கள் மழை பொழிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம்.